அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்கார். என்ன அப்படின்னால், வேத ஆகமங்கள், சைவ சித்தாந்தங்கள் இதை படிச்சுட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டு யோகத்துக்கு வரலாமா, இல்லை நாங்கள் நேரடியாக யோகத்துக்கு வரலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ வேத ஆகமங்கள் என்ன சொல்லுது, சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது, யோகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோக மார்க்கத்தை பொறுத்தவரையில் இந்த யோகத்திலே என்ன அடங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கனால், வேத ஆகமங்கள், சைவ சித்தாந்தங்கள் அனைத்தும் அதில் அடங்கியிருக்கு. சித்தர்களோட நூலில், சித்தர்களோட பாடல்களில் அடங்கியிருக்கு. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களோட மனதில் இல்லை ஆழ்மனதிலையோ பதிய வச்சிட்டீங்க அப்படின்னால், உங்களுக்கு என்ன பெரிய சிக்கலாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனால், அதிலிருந்து வெளிவர மாட்டீங்க. வெளிவராமல் நீங்கள் அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது மிக மிக தவறு. நான் 1வது படிக்கிறேன்னா, நான் 1 வருஷம்தான் 1வது படிக்கணும். அதுக்கப்புறம் தேர்ச்சி அடைஞ்சால் 2வதுக்கு வந்துடணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டு 1வதுலேயே உட்காந்துடுறீங்க. எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு இது போதுமானதாக இருக்குது அப்படின்னு உட்காந்துடுறீங்க. போதுமானதாக இல்லாத நபர்கள் 1-2 பேர் ஏறி வந்துடுறாங்க. மற்றவர்கள் எல்லாம் குரங்கு பிடியாக அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. அதை விட்டு வெளில வர மாட்டேறீங்க. அதுதான் அங்கே சிக்கலாக இருக்குது. இப்போ நீங்கள் சின்ன வயசுலேயே இந்த யோக மார்க்கத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னால், ஒரு 5 வயசில் வரணும், ஒரு 6 வயசுலேருந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனால், நீங்கள் வேத ஆகமங்களை தெரிந்து கொண்டு, சைவ சித்தாந்தங்களை தெரிந்து கொண்டு, அதற்கப்புறம் ஒரு 15 வயதுக்கு மேலே யோக மார்க்கத்துக்கு வரலாம், இல்லை ஒரு 13 வயதுக்கு மேலே யோக மார்க்கத்துக்கு வரலாம். ஆனால் இங்கே எல்லாரும் அப்படியா இருக்கீங்க? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வயதில் வரீங்க. அப்போ நேரம், அவகாசம், காலம் நமக்கு வேண்டும் முக்தி அடைவதற்கு. அப்படி நேரம், அவகாசம், காலம் இல்லாத சூழ்நிலையில் 15 வயதை கடந்தவர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நேராக யோகத்துக்கே வந்துடணும். எப்படி யோகத்துக்கு வந்தால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாமா அதை பற்றிலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெரிஞ்சுக்கலாம். சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த சரியை கிரியைங்கிறது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கனால், இந்த